சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 14/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 2ஆம் நாள், துவாதசி திதி இன்று மாலை 4:02 வரை, பூராடம் நட்சத்திரம் இன்று மாலை 6:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, மனம் சற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல பஞ்சமாதிபதியான சூரியன் வலுத்து இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூல கிரந்தங்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தில் சொல்லுது இல்லையா? என்னங்க 11ஆம் இடத்துல இருந்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சூரியன் வலுத்து இப்போது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அதி அற்புதமான நல்ல இடத்துல 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்திருக்கனாலே இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு தொழில் நிலை சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு வியாபாரம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், தொழில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், அல்லது வேலை தாங்க பண்ணுறேன், எதுவுமே எனக்கு பண்ணுறதுக்கு சரியாக வரல என்கின்ற மாதிரியாக வேலையே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நிலையில் வருமானம் வருவதற்கான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்க ரொம்ப நல்லதாக அமையும். அப்பா ஒரு விஷயத்தை செய்கிறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு, நமக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு, அல்லது எல்லாரையும் சமமாக தானே பார்க்கணும், நீ மட்டும் என்ன உசத்தி, அக்காவுக்கும் நான் கொடுக்கணும், தங்கச்சிக்கும் கொடுக்கணும், தம்பிக்கும் கொடுக்கணும், அண்ணனுக்கும் கொடுக்கணும், உன்னை மட்டும் நான் தனியாக பார்க்க முடியாது இல்லையான்ற மாதிரியான சில கருத்து வேறுபாடுகள் தனக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அரசு துறைக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் இந்த வருஷத்திலேயே வேலை கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடம் சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா யார் கணவர் யார் மனைவி என்பது கூட தீர்மானமாக தெரியக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைகள்லையும் கடந்த காலத்தில் என்னென்ன சோதனைகளை நீங்கள் சந்திச்சிங்களோ, எனக்கு இது நல்லா இல்லைங்க, அது நல்லா இல்லைங்க, இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறேன், இவ்வளவு முயற்சி பண்ணுறேன், என்னுடைய முயற்சி அப்படியே பங்கம் இல்லாமல் இருக்குது, சரியாக தான் நான் பண்ணுறேன், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பரம்பொருளுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு ஏதோ ஒரு தடை வந்துடுதுங்க, செய்கிறது அப்படியே போய் முட்டிக்கிட்டு போய் நிற்குதுங்கன்ட்டு ஒரு தடைகளையே இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளும் கண்டிப்பாக போக போகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல புத்திரபாக்கியமே இல்லை, இன்னும் குழந்தையே பிறக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலேயே கருவுறுதல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள். ஏற்கனவே குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்க தானே எல்லா விதத்தையும் சமாளிச்சுக்குவாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு குழந்தைகளின் பேரில் வரக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன் என்பது ஒரு சிறப்பு நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிநாதன் கூட இப்போது வலுவாக அதே இடத்தில் இருக்கிறது என்பது பெரிய அளவில் நன்மைகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அக்னி சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறேங்க, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லது நானே கொஞ்சம் எலக்ட்ரீஷியனாக இருக்கிறேன், அல்லது நெருப்பு இல்லைன்னா என்னென்ன ஹோட்டலில் நெருப்பு சார்ந்த தொழில் தான், ஒரு லேத்து பற்ற கூட நெருப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் தான், ஒரு சூடு சம்பந்தப்பட்ட, வெப்பம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா நிலைமைகளையும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழிலாளர் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போதிருந்தே இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம்
கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். நிம்மதி வரணும்னா என்னங்க, வருமானம் வரணும். ஓரளவுக்கு வருமானம் வந்தால் குடும்பத்தையும் சமாளிச்சிடலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்கள், அது விஷயங்கள், ஹவுசிங் லோன் அப்படி போய்கிட்டு இருக்கு, வண்டி லோன் இப்படி போய்கிட்டு இருக்கு, மாதம் 10வது தான் போய்கிட்டு இருக்கு, ஒரு 1000 ரூபாயாவது துண்டு விழுது நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வீடு கட்டலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி 4ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கனால ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமா, வருஷம் வந்து போகிற மாதிரி தான் சொந்த ஊரில் இருக்குமா, அல்லது கடைசி காலத்தில் சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகிடுவான், இந்த மாதிரியான ஒரு குழப்ப ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கே வீடு கட்டலாம், எங்கே வீடு வாங்கலாம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், ஒரு தெளிவுகள் நமக்கே கிடைக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், வீட்டுக்காரர் ஒன்று நினைக்கிறார், வீட்டுக்காரம்மா ஒன்று நினைக்குது, பிள்ளைங்க செட்டில் ஆக போகிறது வேறு இடத்துல யோசனையாக இருக்குது, அப்போ அப்படி இப்படின்னு ஆகி போயிடுமோ என்கின்ற அளவில் கொஞ்சம் பலதரப்பட்ட யோசனைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் எங்கே நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் அல்லது வீட்டை பங்கு பிரிச்சுக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள், அண்ணனுக்கு கொடுக்குறதா அக்காவுக்கு கொடுக்குறதா முன்புறம் பின்புறம், இந்த மாதிரியான விஷயங்களில் வீடு சார்ந்த கவலைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்பட்டு ஒரு மனப்பட்டு கொஞ்சம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து குருச்சுக்கிர தொடர்புகளோடு தன்னுடைய 3ஆம் வீட்டையே பார்க்குறார். பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தைரியம் வரும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணுனா இப்படி ஆகிடுமோ, அதை பண்ணால் அவர் மனசு கஷ்டப்படுமோ, இந்த நிலைமையில் இதை செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யலாமோ, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. எதையும் செய்து பார்க்கலாம், நமக்கெல்லாம் ஒன்றும் சரியாக இது வராது, கஷ்ட நஷ்டங்கள் வராது. இதை செய்கிறதுனால ரிஸ்க் எடுத்தால் தானே வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. டக்குன்னு இந்த ரிஸ்க் எடுக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரத்தான் போகிறது என்பது மாதிரியான 1-9ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் 3ஆம் அதிபதி வலிமையாக இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினாலும் ஒரு புத்துணர்ச்சியோடு கூடிய நல்ல செயல்பாடுகள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற நாள் இன்றைக்கு. இந்த நாள்லேருந்து ஒரு 15-20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். இவரை போய் பார்த்தோம்னா அல்லது இவர்கிட்ட நம்ம இருந்தோம்னா அல்லது இவருடைய தயவு, இவருடைய கொஞ்சம் இவர் அப்படி பார்வையை அப்படி திருப்பி பார்த்துட்டாருன்னா போகிறோங்க, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி செழிப்பாகிடும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் அறிமுகத்துக்கோ உதவிக்கோ ஆதரவுக்கோ கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இன்னிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்குள்ளே மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நட்புகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்குது. இளைய சகோதர விஷயங்களில் கூட கொஞ்சம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். தம்பியோ தங்கச்சியோ நம்ம பேச்சை கேட்காம இருந்த சூழல், ஏற்கனவே நம்ம பேச்சை கேட்காம தான் சிக்கலாகி போச்சு, அண்ணன் பேச்சை கேட்டிருக்கலாம், அக்கா பேச்சை கேட்டிருக்கலான்ற மாதிரியாக மூத்தவர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு திரும்பி போகலான்ற ஒரு ஆர்வங்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக இப்போது வரும். பேசாத வந்து இவ்வளோ தூரம் உழைச்சது போகிறோம், துபாயில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், ஆந்திராவில் இருக்கிறேன், கேரளாவில் இருக்கிறேன், கர்நாடகாவில் இருக்கிறேன், இந்த மாதிரியாக சொந்த ஊரை தாண்டி போய் இவ்வளவு நாள் உழைச்சாச்சு, இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதி ரெஸ்ட்டு வேணும் இல்லையா, கொஞ்சம் அக்கடான சொந்த ஊரில் போய் இருப்போம் அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சம் நிறைய பேர் அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே கண்டிப்பாக உண்டு. குலதெய்வத்தை போய், அம்மனை போய், ஐயனை போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்கின்ற அமைப்பு. அவனை தரிசித்தாலே, தாயை தரிசித்தாலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு தெய்வ அனுகூலம், சித்தர்களின் மேலே கொஞ்சம் ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு என மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதியான சூரியன் இப்போது 8இல் மறைந்தாலும் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறது மிக பிரமாதமான நல்ல ஒன்று. காசு பணம் கண்டிப்பாக அந்த மாதம் முழுக்கவே சீராகவே வரக்கூடிய அமைப்பு. இன்னிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே பொருளாதார பிரச்சனைகளில் பாதி அளவுக்காவது தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும். நம்ம இங்கிருந்து தான் இப்படித்தான் நமக்கு காசு வரும், இந்த விஷயத்தை செய்தால் கொஞ்சம் பணம்
பணம் வரலாம் என்கின்ற மாதிரியாக நம்ம ஒரு பிளான் போட்டு வைக்கிற நிலைமையில் வேறு விதமான ஒரு விதத்தில் அருமையான அளவில் ஒரு பணவரவுகள் வரக்கூடிய சூழல், வியாபாரம் தொழில் போன்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 8ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் பணத்தை இழந்தீங்களோ, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போச்சுங்க, 3 வருஷமாகவே எனக்கு நல்லா இல்லைங்க, ஒரு வேலை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன், ஒரு தொழில் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தேன், ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் அதில் லாபமே கிடையாதுங்க, அவருடைய கஷ்டம் தீரணுன்றதுக்காகத்தான் ஒரு ஹெல்ப்பாக தான் கொடுத்தேன், அப்போ கூட இந்த மாதிரி பணம் போய் மாட்டிக்கிச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க என்கின்ற மாதிரியாக பணம் பற்றிய சிந்தனை, பணம் பற்றிய கவலை, பணம் பற்றிய ஒரு நிலையில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த பிரச்சனை தீர்றதுக்கான, சிலருக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இப்பொழுது உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது, 2ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலும் தன்னுடைய வீட்டையே பார்ப்பது, அவருக்கு குருச்சுக்கிர தொடர்புகள் இருப்பது என்பது கடகராசிக்காரர்கள் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றீங்க அப்படின்றத தான் காட்டுது. உண்மையை சொல்லப்போனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இப்போது இல்லைன்றதை நிச்சயமாக பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2 பேருமே கண்டிப்பாக ஒத்துக்கொள்வீங்க. எல்லா நிலைகளிலையும் இந்த மாதத்திலிருந்தே பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் செய்ய முடியாத சாதனைகளை நம்ம செய்யலாம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருக்கிறேங்க, அப்படியே சாலை ஓரத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன், அன்றாடம் இன்றைக்கி காலையில் நான் கடையை திறந்தா, இன்றைக்கி காலையில் நான் வேலைக்கு போனால், இன்றைக்கி காலையில் நான் தொழிலை ஆரம்பித்தா தான் இன்றைக்கு என் வீட்டில் சாப்பாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னொரு 4 வார காலத்திற்கு ஒரு மாதிரியாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். வருஷா வருஷம் மாசி மாதம் அவர் ராசியை பார்க்கத்தானங்க செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பு இருக்கா? ஆமாங்க இருக்குங்க, குரு பகவான் பார்க்கிறாருங்க. குரு ராசியையோ ராசிநாதனையோ பார்த்தா மனசில் இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரியான சில பிரச்சனைகள் அப்படியே சால்வ் ஆகிறதுக்கான ஆரம்பங்கள் இருக்கும். உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். இதெல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அப்படியே உங்களையே நீங்கள் உணரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உற்சாகமாகவே இருப்பீங்க. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றம் உங்களை பற்றி உங்களுடைய நெருக்கமானவர்கள், கணவனோ மனைவியோ நண்பர்களோ பார்க்கும்போது கூட உங்களை பற்றி ஒரு சில விஷயம், என்ன இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு சிம்மராசிக்காரர்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு கடந்த காலத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய நிலைமைகள். என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து தான் வாழணும், சேர்ந்து தான் கருத்து ஒற்றுமையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், ஒருவருடைய மனதில் இன்னொருவர் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள்னு ஒரு நல்ல விதமான அமைப்புகள் ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. 30 வயசு ஆக போகுது, 28 வயசாக போகுது, எல்லாம் இருக்குது, ஆனால் கல்யாணம் தான் நடக்கலை, அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளை அமையலை, எனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு அமையலை, இந்த மாதிரி திருமண விஷயத்தில் தயக்கங்கள் இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கின்ற 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள்ளாகவே திருமணம் நடந்துவிடக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இப்போது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றாருங்க. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அப்பாவுக்கு அந்த விருப்பத்தில் ஒரு தயக்கம் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்றைக்குமே நான் தாய் தகப்பனை மீறி நான் செஞ்சதே கிடையாது, ஆக என்னுடைய திருமணம் தாய் தந்தையுடைய சம்மதத்தின் பேரில் தான் நடக்கணுன்றதில் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக திருமண குழப்பத்தில் தாய் அல்லது தந்தையுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ள தாய் தந்தை போன்றவர்கள் உங்களுக்காக சில ஆதரவான சில அனுமதிகளை கொடுக்கக்கூடிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய, சம்மதம் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அதே நேரத்தில் செலவுகளால் நல்ல விளைவுகளும் இருக்கும். ஒரு செலவு செஞ்சு தான் ஒரு பொருளை வாங்க முடியும். பாக்கெட்டில் இருக்கிற காசு காலியாகுதுன்னா கூட ஒரு பொருள் சேர்க்க டக்குன்னு ஒரு ஜுவல்லரிக்கு போகிறீங்க, ஒரு சவரன் தங்க நகை வாங்குறீங்க, பாக்கெட்டில் இருக்கிற பணம் காலி ஆயிடுச்சு, ஆனால் வீட்டுக்கு ஒரு பொருளாக வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியாக செலவு செய்தாலும் சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் அதிபதியாகிய சூரியன் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 4 இடத்துல தான் அவர் நல்ல பலனையே செய்வார். 3, 6, 10, 11 இந்த 4 இடத்துல தான். வருஷத்திற்கு 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் 4 மாதங்கள் மட்டுமே மிகப்பெரிய நல்ல பலன்களை சூரியன் கொடுப்பார் அப்படின்னு மூலக்கிரந்தங்கள் சொல்லுது. அந்த இதில் 6ஆம் இடமும் ஒன்று. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவர் குருவினுடைய சுப பார்வையிலையும் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்னங்க பண்ணுவார்? கடனை தீர்ப்பார், நோயை தீர்ப்பார், எதிர்ப்பை. அதில் ஒரு முக்கியம் என்னென்னா, மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ அதையெல்லாம் பக்கத்தில் வரவிடாமல் செய்யக்கூடிய அமைப்போல் இந்த 6ஆம் பாவகத்தில் அமரக்கூடிய சூரியனுக்கு உண்டு. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகுது. கன்னிராசியிலேயே அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. ஒரு இதுவரைக்கும் சம்பளம் கிடைக்காதது, பதவி உயர்வு, ஒரு சின்ன மெமோ வாங்கிட்டேன் அல்லது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, என்னை விட ஒரு பெரியவர்கிட்ட உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கிட்ட அப்பீல் பண்ணணுன்ற மாதிரியாக மேல்முறையீடு சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அல்லது அங்கேயே நல்ல வேலை, நல்ல படிப்பிற்கான சில ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைகின்றன. நிம்மதியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான பெரிய அமைப்பில் வரவுகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கி 5ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 5, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கல, அல்லது குழந்தைக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சிறு குழந்தைகளை கவனிக்க முடியல, அல்லது எந்த நேரம் பார்த்தாலும் கையில் ஃபோனும் கையுமா தான் இருக்குது, ஆன்லைன் கேம் ஆடுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, படிக்கவே மாட்டேன்றாருங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளின் பேரில் கொஞ்சம் சங்கடங்களை கொண்டிருந்தவர்கள். அந்த காலம் மாதிரி ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு தோலை உரிச்சு அப்படியே தொங்க போட்டுருங்கன்னு அந்த காலத்தில் பெரியவங்க ஸ்கூலில் சேர்க்கும் போதே சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் நீங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களை அடிக்கக்கூடிய முடியாத ஒரு கால மாற்றம், ஒரு சமூக மாற்றம் வந்திருக்கின்ற சூழ்நிலையில் குழந்தைகளை எப்படி திருத்துவது, குழந்தைகளை எப்படி கவனிப்பது என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஆறுதலாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம குழந்தைகள் என்னதான் இருந்தாலும் டக்குன்னு அந்த பரீட்சை வர நேரத்தில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருது பாருன்ற மாதிரியாக சில நேரங்களில் அவர்களை பற்றிய ஒரு பெருமிதமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இளைஞர்களுக்கு லட்சிய உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். இவ்வளோ நாள் இப்படியே தள்ளிக்கிட்டே வந்துடுச்சு, இப்படி படிச்சிட்டோம், அப்படி படிச்சிட்டோம், காலேஜ் இப்படி ஆயிடுச்சு, வேலை இப்படி ஆயிடுச்சு, என்ன தான் சாதிக்க போகிறோம், எப்படித்தான் இருக்க போகிறோம், அவரை பார்த்தா இப்படி இருக்கிறார், இவரை பார்த்தா இப்படி இருக்கிறார், ஆனால் என்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னுடைய கோல் என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, எதற்காக நான் பிறந்தேன், எதை சாதிக்கப் போகிறேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னையிலிருந்தே அப்படியே மெதுவாக ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 20 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் எதிர்காலம் பற்றிய புரிதல், சிலருக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு பய உணர்வு வரக்கூடிய அமைப்புகள். பயந்தாத்தான் வாழ்க்கையில் சாதிப்பீங்க, அதுதான் உண்மையும் கூட. ஆக எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல தாட்ஸ், சிந்தனைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாருக்குமே இந்த மாதம் இன்னொரு 4 வாரம் பெரிய அளவில் கை கொடுக்கும். லாபங்கள் நிறைவாக வரும். உழைப்பு கொஞ்சோண்டு, ஆனால் லாபம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஜீவனாதிபதியான சூரியன் குருவின் பார்வையில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வலிமையான நல்ல அமைப்பு. சுகஸ்தானத்தில் போய் அவர் உட்கார்ந்துருக்கிறது, சில நேரங்களில் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது தப்புன்னா கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரே, உங்களுடைய ஜீவனாதிபதியாக வேறு இருக்கிறார் இல்லையா. அரசு சார்ந்த விஷயங்களில் அனுமதிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பட்டாக்காக அனுமதிங்க, ஒரு தாசில்தார்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் அவரை பார்க்கவே முடியல, அல்லது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கணுன்றதுக்காக பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறேன், ரோடு போட கான்ட்ராக்ட் இருக்கிறேன், அரசு சார்ந்த வேலைகளை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக அரசாங்கத்திடமிருந்து அனுமதிகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது அரசு அதிகாரிகள் எனக்கு பாராமுகமாக இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் வேறு மாதிரி முரண்பாடு வந்துருச்சுங்க, அவர் நமக்கு அதை செஞ்சு கொடுக்கவே மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியாக அரசாங்கத்திடமிருந்தோ அதிகாரிகளிடமிருந்தோ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் 4 வார காலத்திற்குள் அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்டத்துறை, நீதித்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நீதி அரசர்களாக இருக்கட்டும் அல்லது வழக்குரைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம், கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டு. அரசு வேலை, அரசு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இளைய பருவத்தினர் ஒரு 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் போயிடுச்சுங்க, 2 அட்டம்ப்ட் போயிடுச்சு, இன்னும் 2 அட்டம்ப்ட் தான் இருக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, குறிப்பாக மத்திய அரசு பணி கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிதங்கள் ஆகக்கூடிய, இந்த வருஷத்திலேயே வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன மாற்றம் உண்டு. நல்லபடியாகவே அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோடைய நல்ல வண்டி வாங்குவீங்க. உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பீடு வண்டி, ஏன் அந்த மாதிரி வண்டியை வாங்குற, நீ வண்டி ஓட்டுறதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, பேப்பரை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, டிவியை பார்க்க முடியல, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கோ அந்த போகிறதுக்கோ இந்த போகிறதுக்கோ இந்த காலத்தில் ஒரு வண்டி வாகனம் பையனுக்கு அவசியம் தானே, பொண்ணுக்கு அவசியம் தானே என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு வாகனம் வாங்குவதற்கு, வாங்கி தருவதற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாக இன்னும் 4 வார காலத்திற்குள் இந்த பலன்கள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. முன்னேற்றமுள்ள நாளான இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் பாக்கியத்தையே பார்க்குறார். ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதுவும் குருவின் பார்வையில் இன்றைக்கு அப்படியே சிறப்பாக இருக்கிறார். 1, 5, 9ஆம் இடங்கள் அந்த அதிபதிகள் வலுத்திருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம். 5ஆம் அதிபதி இன்றைக்கி உச்சமாக இருக்கிறார், 2ஆம் இடத்துல வலுத்திருக்கிறார். அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வரவுகள் வரப்போகின்றன. இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக நீடிக்கும். பாக்கியாதிபதி இன்றைக்கு பாக்கியத்தையே பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து அதைவிட மேலாக குருவின் பார்வையில் இருக்கும்போது என்ன நடக்கும், இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு தேவையான ஒன்று 4 வாரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு என்ன தேவை, வீடு தேவையா, வாகனம் தேவையா, அல்லது தொழில் நல்ல விதமாக தேவையா, வேலை நல்ல விதமாக கிடைக்கணுமா, திருமணம் ஆகணுமா, திருமணம் ஆகணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா, வயதிற்கு ஏற்ற அமைப்பில் பாக்கியங்கள் கிடைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் போகிறோம்னுவீங்க இல்லையா, இந்த கடன் தொல்லை போகணுங்க. நான் கடைசி காலத்தில் கடன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட கூழ் குடித்தாலும் கஞ்சி குடித்தாலும் நடமாட்டத்தோடு இருக்கணுங்க. கொஞ்சம் ஹெல்த் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம். கால் இப்படி வலிக்குது, கை இப்படி வலிக்குது, வேறு சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி வருமோ இப்படி வருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரியாக 60 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லையா, இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ஒரு 4 வார காலத்திற்குள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய சுப அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 3ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இவர் இதுக்கு லாயக்காக மாட்டார், இவர் இதை செய்ய மாட்டார், இவர் கொஞ்சம் முசுடுப்பா, இவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுப்பா, இவர் இப்படித்தான்ப்பா இருப்பார், இவர் இந்த வேலைக்கு லாயக்காக மாட்டார்னு ஒரு மாதிரியான இமேஜ் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இல்லையா, இதையெல்லாம் உடைத்து விடுகின்ற விதமாக நல்ல விதமாக என்னாலும் இதை செய்ய முடியும், நானும் இதை செஞ்சு அசத்தி காட்டுறேன் பாருங்கள் என்கின்ற மாதிரியாக சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளும் இன்று முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. வேலையில்
நல்ல பேர் எடுப்பீங்க. இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் நான் நல்ல பேர் எடுக்கலைங்க, இவங்க என்னை எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தள்ளி வைத்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய எதிலும் ஒரு நற்பெயர் புகழ் போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஐயா, 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பணவரவில் ஏதாவது சுணக்கம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. அந்த 8ஆம் அதிபதியாகிய சூரியனை இன்றைக்கு குரு பார்ப்பது, சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். கடந்த காலத்தில் அதில் பணத்தை விட்டுட்டேன், இதில் பணத்தை விட்டுட்டேன், அல்லது பணத்தை திரும்ப வாங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் மாதிரியாக பணம் சார்ந்த விஷயங்களில் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய உண்மையான உழைச்ச பணம் திரும்ப வரும் என்பதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குடும்பம் அமைகிறதுக்கான அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒன்று நடந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க. நானும் இழுத்து பிடிச்சி எப்படியும் கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து ஒன்றும் சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால முதல் வாழ்க்கை டோட்டலாக அப்படியே கைவிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது திருமணத்திற்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அது மாதிரியே ஆயிட்டா என்ன பண்ணுறது, பேசாத கல்யாணம் பண்ணாமல் இருந்தலாமான்றதெல்லாம் எண்ணங்கள் வருது. இந்த மாதிரியாக வாழ்க்கையை பற்றி பயந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இரண்டாவது வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக அமைவதற்கான ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மனைவி மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது. இரட்டை வருமானங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு மனைவி மூலமாக இன்னொரு இன்கம் இல்லைன்னா கூட நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது இவரோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று சைடு பிஸ்னஸாக பண்ணலான்ற மாதிரியான ஒரு பணம் வருவதற்கான சூழல்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளான ஆரம்ப நாளான இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 7ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். பொதுவாகவே ராசியில் சூரியன் இருந்தாலே கொஞ்சம் மண்டை காயும்னு சொல்லுவாங்க. டக்கு 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 டக்குன்னு எதையாவது ஒன்று செய்வீங்க. ராசியில் சூரியன் இருந்தால் அக்கினி நெருப்பு வந்து உங்கள் தலையிலேயே இருக்கிற மாதிரி அர்த்தம். நெருப்பு நம்ம தலையில் இருக்கும்போது நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா? பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமானவங்க. எதையும் யோசித்து தான் செய்வீங்க. யோசிக்காமல் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் என்னப்பா இப்படி படித்தா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறத விட செய்கிறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா எங்களால் பதிலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிதானமான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கூட இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு சுறுசுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களால் இப்போது உதவிகள் கண்டிப்பாக உண்டு. அடப்போங்க சார், ஒரு 3 வருஷமாக உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் காணாது போயிட்டாங்க. என்னை பார்த்தாலே பக்கத்து சந்தில் பக்கத்து தெருவுக்குள்ளே திறந்திருக்கிற வீட்டுக்குள்ளே கூட அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக நண்பர்களின் மேலே அதிருப்தியாக இருந்தவர்கள், அல்லது நட்பு சார்ந்த விஷயங்களில் குறைகளோடு இருந்தவங்க, சும்மா கிரெடிட் கார்டை இப்படி கொடுத்தங்க இதை வச்சுக்கோ, அல்லது இப்படி வந்து இது பண்ணிக்கோ, ஒரு கஷ்டத்துக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ, அல்லது என்னுடைய கிரெடிட் கார்டில் அவருக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தங்க, சிக்கனில் மாட்டிக்கிட்டேங்க, அவர் தான் கட்டுறேன்னு சொன்னார், அவர் தான் கட்டவும் இல்லை, வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே போய் இன்றைக்கி என் பேர் கெட்டு என்னுடைய சிவில் ரேட்டெல்லாம் கெட்டு நான் இப்படி போய் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு இறக்கப்பட்டதுக்காக நான் பட்ட அவஸ்தை இந்த 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் கடுமையான பலன்கள்ங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தனி கொடுத்தனம் போயிடலாம், தனியாக தொழில் பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணங்கள் இருந்த வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பிரிவு என்பது இப்போதைக்கு நமக்கு சரியாக வராது. அதில் பாதிப்புகள் நமக்குத்தான் இருக்கும். சேர்ந்தே வாழலாம், கூட்டு முயற்சிகள் தான் பலன் தரும் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மதிப்பு உயரக்கூடிய நாட்கள்லாம் இப்போது வந்துக்கிட்டே இருக்குது.
கடந்த காலத்தில் பேரை கெடுத்துக்கிட்டவங்க, வேலையில் நல்லா அமர்ந்தவங்க, வேலையில் தற்காலிக பணி நீக்கம், வேலையே போனவர்கள், அல்லது நீங்கள் இந்த விஷயத்திற்கு சரிப்பட்ட வரமாட்டீங்கன்ட்டு உங்களை பற்றி குறை மதிப்பீடு கொண்டு இருந்தவர்களுக்கு கூட அதிலிருந்து அப்படியே மாற்று கருத்துகள் உருவாக்கி கும்ப ராசிக்காரர்களுடைய அமைப்புகளில் அப்படியே பெரிய நிறை மதிப்பீடுகள் உருவாகக்கூடிய, மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்திலே இருந்து தன்னுடைய 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது கடன் வரும், நோய் வரும், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற ஏதாவது ஒன்று வந்துருமே அப்படின்னு கொஞ்சம் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுபத்துவ அமைப்புகள் நிச்சயமாக எல்லாத்தையும் மாற்றும். இந்த சூரியன் இப்போது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். வழக்கமாக எப்போவுமே அவர் சுக்கிரனுக்கு முன்ன பின்ன தான் இருப்பார். ஆனால் இந்த தடவை பாருங்கள், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாதம் முழுவதும் அவர் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இருக்கிற நிலையிலிருந்து மாற்றம் அடையும். இது எப்படி வேணாலும் மீனராசிக்காரர்கள் இப்போது எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். வேலை மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மேற்கு திசைக்கு போகணும்னு நினச்சவங்க, வடமேற்கு, வடக்கு சார்ந்த மேற்கு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இப்போ கொஞ்ச நாளாக சிக்கல்கள் வந்துருச்சுங்க, ஒரு 6 மாதமாக தொழில் முடங்கி தாங்க கிடக்குதுன்ற மாதிரியான ஒரு மாதிரியான நிர்பந்த அடிப்படை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. நைட் ஷிஃப்டே போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை நல்லா இல்லை, இந்த வேலைக்கும் நான் படித்த படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, ஏதோ குடும்பத்தை காப்பாற்றணுமே, ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்களே, ஒரு உத்தியோகம் இல்லைன்னா சொந்த காலில் நிற்க முடியாதே என்ற மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. பயணங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க 2 மாதமாக வாடகை கொடுக்கல, 3 மாதமாக டியூ கட்டலை, இப்படித்தான் பொருளாதார பற்றாக்குறையில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு பலன்கள் ரெட்டிப்பு அமைப்பாக நடக்கும். 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 50 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். மீனராசியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு 45 வயசு தாண்டிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் 20-25 வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி அப்படியே சொல்லலுது என்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் வலயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா வாழ்க்கையை இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில் நல்லது இருக்கத்தான் செய்யுது, கெட்டதும் கூடவே இருக்கே என்கின்ற அமைப்புகள் சில நேரங்களில் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் இருக்காது, செலவுகள் இருக்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதானே தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைய நவீன காலத்தில் காதல் பண்ணாதவங்களே இல்லைன்னு சொல்லிடலாம். நம்மளே இன்றைக்கு பெண்கள் அல்லது ஆண்கள் ஒரு பெண் குழந்தைக்கோ அல்லது ஆண் குழந்தைக்கோ வரன் பார்க்கும்போது அவங்க மனசில் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அம்மாக்களுக்கு, அப்பாக்களுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு இந்த உரிமை இல்லவே இல்லை. போன தலைமுறையில் கூட காதலை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்த ஒரு சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு வேறு மாதிரியாக மாறி, இன்றைக்கு குழந்தைக்கு வரன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, ஏமா உன் மனசில் எதனா இருக்கா, எப்பா உன் மனசில் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரியாக பெரியவர்களே கொஞ்சம் முதிர்வு தன்மையை காட்டக்கூடிய அமைப்புகள் சமூக மாற்றத்தின் காரணமாக. கலாச்சாரம் நமக்கு எப்போவுமே ஒரே கலாச்சாரம் தான். ஆனால் இன்றைக்கு பெண்களை படிக்க வைத்து விட்டோம். பெண்கள் ஒரு நிலையில் இன்னாருக்கு தான் நீங்கள் தலையை குனிஞ்சு அப்படியே வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருந்த அமைப்புகள்லாம் மாறி, அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா பாருமா, நீ பேசி பாருமா என்கின்ற அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு வந்துவிட்டன. மிக முக்கியமாக ஏன் காதலிக்கக்கூடாது என்கின்ற எண்ணங்களும் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆனால் எல்லா காதலும் திருமணத்தில் தான் கூடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க.
ஒரு 30%, 40% சதவீத கணக்குகள் வேணால் மாறலாம். காதலிப்பவர்கள் எல்லாருமே கல்யாணத்தில் இணைகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஜோதிடத்தில் காதலுக்கான காரக கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைங்க. காதல் என்பது மனதில் தோன்றுவது. காமத்திற்கான காரக கிரகம், உடல் ரீதியிலான தொடர்புகளுக்கான காரக கிரகம் தான் சுக்கிரன். உண்மையிலேயே மனதில் தான் காதல் என்பது. காதல் என்பது உண்மையில் ஒரு தெய்வீகம் இல்லையா? உடலை பார்க்காமல் மனதை பார்த்து வரக்கூடியது. காமத்திற்கு அப்பாற்பட்டது தானே காதல். அப்போ அந்த புனித காதல் என்பது சந்திரனும் புதனும் சம்பந்தப்படும் போது வரக்கூடிய அமைப்புகள் தான். இன்னொன்று, காதலர்களை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான கற்பனாவாதிகளாக இருப்பாங்க. ஒரு நன்றாக அழகாக இல்லாத ஒரு பெண் கூட ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய தேவதையாக தெரிவது இந்த சந்திர புதன் அமைப்புகளில் தான். ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா, உலகத்திலேயே உன்ன மாதிரி அழகி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு ஆண் சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு அந்த நாணமும் அதோடு கூடவே காதல் உணர்வுகளும் வந்து விடுகிறது இல்லையா? இந்த அமைப்பிற்கு ஒருவர் மனதில் காதல் உணர்வுகள் பூக்கின்ற ஒரு அமைப்பிற்கு கண்டிப்பாக சந்திரனும் புதனும் தான் காரணம். 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் அதற்குள்ள ஒரு தொடர்புகள். 5ஆம் பாவகம் தான் மனசை குறிக்கக்கூடியது, சிந்தனையை குறிக்கக்கூடியது. இது கூடவே லக்னத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். லக்னத்திற்கு உள்ளதான் எல்லாமே அடக்கம். நீங்கள் நல்ல காதலரா, நல்லவரா, கெட்டவரா என்பது லக்ன பாவகத்திற்கு உள்ளேயே அடங்கி விடுகிறது. நல்லவர் என்பது என்ன? இந்த பெண்ணையோ இந்த ஆணையோ உலகில் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் கூட நான் கைவிடவே மாட்டேன், உலகமே எதிர்த்து நின்றாலும் உன்னுடைய கையை பிடிச்சனா நான் பிடிச்சது தான் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்றால் அது லக்கணமும் 5ஆம் இடமும் சார்ந்ததாக இருக்கும். 5ஆம் இடம் உயர்ந்த சிந்தனைகள், நல்ல நோக்கம் போன்ற அமைப்புகளையும் கூடவே ஒழுக்கமான சில விஷயங்களையும் கண்டிப்பாக குறிக்குது. ஒரு கற்பனை திறன், சிந்தனை திறன். 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சுப தொடர்புகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாருமே நல்ல சிந்தனையை கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல சிந்தனையை கொண்டவர்கள் மட்டுமே நல்ல காதலர்களாக கண்டிப்பாக இருக்க முடியும். காதல் என்பது ஆரம்பத்திலேயே ஏமாற்றும் தன்மையோடு ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா? ஆக நல்ல சிந்தனையை குறிப்பது 5ஆம் பாவகம் என்பதால் அந்த காதல் கல்யாணத்தில் போய் நல்ல விதமாக முடியக்கூடியது என்பது 7ஆம் பாவகத்தை கொண்டது என்பதால் 7ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எல்லா நிலைமையிலையும் ஒரு காதல் திருமணத்தை இவர்கள் நல்ல சிறந்த காதலர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் உறுதி செய்யும். உண்மையிலேயே சந்திரனும் புதனும் நல்ல காதல் உணர்வுகளை கொண்டவர்கள். அந்த காதலின் மூலமாக திருமணத்தில் நடக்க வைப்பவர் சுக்கிரன் என்பதுதான் இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.